ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நாம் தவறுகள் செய்கின்றதான பொழுது அல்லது பாவம் செய்கிறதான பொழுது இந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனை இந்த பாவமானது கர்த்தரிடமிருந்து முற்றிலுமாக பிரித்து சத்ருவானவன் தன்னுடைய வலைக்குள்ளாக இப்படிப்பட்டவர்களை அவன் கைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நான் நன்றாக அறிகிறோம். ஆகவே பாவத்தை முற்றிலுமாக வெறுத்து அதிலிருந்து விலகி வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை, அந்த முக்கியத்துவத்தை குறித்தும் நாட்களில் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் தவறு செய்யாமல் பிரச்சனை நம்மை தாக்குமானால் நன்மை என்று நினைத்து செய்கிறதான சில காரியங்கள் நமக்கு விரோதமாகவே திரும்புவது நிமித்தமாய் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் நம்மை பாவம் செய்ய தூண்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக அநேகர் தள்ளப்படுவதுண்டு. அப்படியானால் இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, அதாவது இப்படிப்பட்ட பாவ சோதனைகளிலிருந்து தப்பித்து எப்படி வாழ்வது என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். இதற்கு எல்லாம் பதில் என்பது ஒரே ஒன்றுதான். தேவனுடைய வார்த்தை ஒன்றே இதற்கு பதிலாய் காணப்படுகிறது. ரோமர் 12:21 வாசிக்கிறோம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இதை செய்வதற்கான ஒரே வழி, அதற்கு முந்தின வசனத்தில் வாசித்தது போல, உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. அவன் ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது. ஒரு 60 வயது மதிக்கத்தக்கதான ஒரு மனிதர் அவர் வீதியில நடந்து சென்று கொண்டு பொழுது அவருடைய கால் தடிக்க அவர் கீழே விழுந்து விடுகிறார். தன்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அவர் நிலை தடுமாறிக்கொண்டு இருந்ததான அந்த நேரத்திலே ஒரு கரம் அவருடைய முகத்துக்கு நீராக நீட்டப்பட்டது. நிமிர்ந்த முகத்தை பார்த்தவுடன் அவர் திடுக்கிட்டு கொண்டார். யாரோடு சரியாக முகம் கொடுத்து பேசாமல் காணப்பட்டாரோ, யார் எதிராக கடந்து வரும்பொழுது வேறு வழியாக திரும்பி கடந்து சென்றாரோ, அதே நபர் அங்கே நிற்பதை பார்த்து மிகவும் திடுக்கிட்டு கொண்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனார். வேற வழியின்றி அவர் உதவியுடன் அவருடைய கரங்களை பிடித்து எழுந்தார். அவர் விழுந்ததான அந்த மனிதரை அவர் மருத்துவமனைக்கு முதலுதவிக்காக அழைத்து சென்று செய்ய வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிந்த பிற்பாடு அவர் வீட்டுக்கு போய் முதலில் செய்த காரியம், தான் செய்த அந்த தவறு நிமித்தமாய் உள்ளத்தில் குத்துண்டதான் அந்த மனிதர் வீட்டில் சென்று அவருக்கு தொலைபேசியிலே அழைத்து தன்னுடைய மனதுக்குள் இருந்ததான அந்த கசப்புணர்வை சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். அதற்கு பிற்பாடு இருவரும் நண்பர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, தீமைக்கு தீமை செய்வதும் தீமை செய்கிறவர்களை வெறுத்து ஒதுக்குவதும் மிகவும் லகுவான காரியம். இன்னும் நமக்கு கோபம் எதுவுமே இல்லை. ஆனால் எதற்கு வீணான தொந்தரவு ஏன் என்று சொல்லி அதனால் நான் விலகி காணப்படுகிறேன், என்னதுக்கு தேவையில்லாத வார்த்தையை நான் அவர்களிடத்தில் பேசுவது என்று சொல்லி இப்படி அநேகர் சொல்லுவதுண்டு. ஆனால் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் செபியுங்கள். இதை சொன்ன நம்முடைய ஆண்டவர் தாமே அப்படியே வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படியே செய்து பாவத்தின் மீது அக்கினி தழலை குவிக்கிறபடியாக, இது சற்று கடினமான பாதைதான், ஆனால்
நம்மை பலப்படுத்தி நடத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட காணப்படுகிறார். நமக்குள்ளாய் உண்டாகிறதான அந்த பாவ சிந்தனை முற்றிலுமாக வெறுத்து அந்த சிந்தனையிலிருந்து ஒரு வெற்றி பெற்று தீமையை வெட்கப்படுத்துகிறவர்களாக வாழும்படியாக நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இதற்கு செய்ய வேண்டிய காரியம் வசனம் சொல்லுகிறபடி, அண்டியும் உங்கள் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலைமேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லி. எனவே ஒவ்வொரு நாட்களும் சத்துருக்களை நேசிக்கிறவர்களாய், இப்படிப்பட்ட இந்த பாவ சோதனைகளுக்கு இடம் கொடுக்காதவர்களாக, அவர்களை நேசித்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்த கிறிஸ்துவானவர் நமக்கு எவ்வாறு மாதிரியை வைத்து போனாரோ அந்த மாதிரியை பின்பற்றி தேவனுக்கென்று வாழும்படியாய் காலை பொழுதில் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இப்படி தேவையில்லாத பாவ சிந்தனையை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் நாட்களில் முற்றிலுமாய் வெறுத்து கிறிஸ்துவின் சிந்தை தெரித்தவர்களாய் அவருக்கென்று வாழும்படியா தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பாவ சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதவர்களாய் உமக்கென்று வாழ தகப்பனை அவருக்கு கிருபை செய்யுங்க. எங்களை பயிக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக தகப்பனை யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நாட்கள் அதிகமாய் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.